Pebbles Tamil. Hello friends, நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்மாக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெனியூவல் எனர்ஜி எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு 12, 13, 14 பிப்ரவரி. அதாவது என்னென்னா இங்கே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சிலர் வந்து என்னென்னா வீட்டில் சோலார் பேனல் வந்து அமைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிராண்ட் வந்து புஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எனர்ஜி எக்ஸ்போ. நம்ம வந்து உள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். சரி, இங்கே வந்து நிறைய நான் பார்த்துட்டு வந்துட்டேன். சோலார் பேனல் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து கொடுக்க எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னங்கிறது எனக்கு சொல்ல முடியுமா? எஸ், பேசிக்கலி நாங்கள் வந்து ஜெயம் குரூம். ஸோ நாங்கள் வந்து இங்கே போட்ட ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ப்ளஸ் ஒரு சோலார், அதான் எங்களோட கான்செப்ட். இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து B2B மார்க்கெட். ஸோ பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செல்லிங் மார்க்கெட். ஒருத்தவங்க சோலார் பேனல் இருப்பாங்க, ஒருத்தர் இன்வெர்டர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து அதில் கனெக்டிவாக வாங்கி ஒரு கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இதில் அடிஷ்னல் எங்களோட பார்ட் என்னன்னா இது ஒரு ஹோம் கொடுக்குறோம் இங்கே. ஸோ இது வந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி நாங்களே கேலனைஸ் பண்ணிட்டு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் சப்சிடி இருக்கு இல்லையா ப்ராஜெக்ட், அது போயிட்டு இருக்கு PM சொல்லிட்டு. ஸோ அவங்களோட நார்ம்ஸ் போய்ட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ இதில் பஃப் பேனல் வச்சுட்டு நாங்கள் ஒரு மொபைல் இது ஸ்டார்டிங் வித் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சு அப் டு 400-500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பேஸ்ட் ஆன் கஸ்டமரோட ரூஃப் ஏரியா ஆர் லேண்ட் ஏரியாவோட இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது மினிமம் 100 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுது. 100 ஸ்கொயர் ஃபீட் 10 ரூம் மாதிரி வரும் உங்களுக்கு. அதுக்கு மேலே சோலார் வந்து உங்களுக்கு 2 கிலோவாட்டோ 3 கிலோவாட்டோ அதுவும் ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி மாறு டிபெண்ட்ஸ் ஆன் நீட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். இருக்காது. பேசிக்கலி இது வந்து பஃப் பேனல் சொல்றோம் இல்லையா, இது வந்து நார்மல் ஸ்ட்ரீட் ரூஃப் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி பேசிக்கலா 2 சைடும் ஸ்ட்ரீட் ரூஃப் வரும். பாயிண்ட் வெட்டிங் அதுக்குள்ள வந்து பஃப் சொல்லிட்டு அதாவது ஃபோம் போட்டிருப்பாங்க. அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு ஹீட் வந்து டிசிபேட் பண்ணாது. அது வந்து எடுத்துக்கும், அதாவது வெளில இருக்க ஹீட்டை உள்ள காட்டாது. ஸோ அந்த மாதிரி இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ பேசிக்கலி இது வந்து இந்த கோல்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதாவது குளிரூட்டும் மறை அங்க யூஸ் பண்ற பஃப் தான். அதோட அதான் பேசிக்கலி. அதாவது இதில் என்னென்னா நார்மலாக வந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்கோம் அதே மாதிரி இருக்கும். சோலார் பேனல் போட்டாலும் அது ஒரு ஃபீல் இருக்கும். பேசிக்கலி இதோட நீட் என்னன்னா நீங்கள் இது போர்ட்டபிள் அண்ட் ஈஸிலி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல மாற்றி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று 1 day இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து நட்டு போர்ட் சிஸ்டம். வீட்டில் வந்து நாளைக்கு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் பில்டிங்கோ கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். நாய்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அதுவாக 1 dayல ஒர்க் போயிடுவாங்க. பேசிக்கலி அண்ட் லைட் வெயிட்டாக வரும். லைட் வெயிட்டாக தான் இருக்கும். சோலார் இது வந்து அது மாதிரி இல்லாமல் இது வந்து அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் வைக்கணும். எஸ் மேம், இது வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் காட்டுறோம். ஸோ பேசிக்காக வந்து இது நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் ஆகும், அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு லேண்ட் வச்சுருக்காங்க, ஒரு ஃபார்ம் சைட் வச்சுருக்காங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பென்ட் ஹவுஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீடு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட் வில்லா இருக்குது, அதுக்கு மேலே ஒரு அவங்களுக்கு ஒரு சில்ட்ரன் பிளே ஏரியாவோ இல்லை ஒரு வேர் ஹவுஸோ யூஸ் பண்ணோம்னா அது மாதிரி பென்ட் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ எங்கெங்க அப்ளிகேஷன்ஸில் எங்களோட ப்ராடக்ட் வந்து சிட்டிங் ஆகும் நாங்கள் ஜஸ்ட் எலிவேட் பண்ணுவோம். இது சைட் ஆஃபீஸும் இருக்குது. ஒரு பவர் பிளான்ட் இல்லை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நடக்குது, அங்கேயும் ஒரு ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட்டிஷன் வச்சுட்டு. ஸோ அதான் பேசிக். எங்கெல்லாம் நம்ம அதாவது என்னன்னா வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணுறது கமர்ஷியலாகவும் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரி பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சொன்ன மாதிரி அங்கேயும் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட நீடு வந்து எண்ட்லெஸ் பெருச்சு. டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக் 100 ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பிக்கிறது வந்து ஹோமுக்கு போதுமானது. பட் ஒரு ஆஃபீஸ் போனால் 400-500 ஸ்கொயர் ஃபீட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா லாரெட்ஸ் குட்ஸுங்கிற கம்பெனி சோலார் எலக்ட்ரிஃபிகேஷன் பேக்டு பை 40 ஜெகாவாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சர்க்கியூட்டில் எங்கெங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு புதுமையாக இருக்குது. அதாவது என்னென்னா சோலார் பேனல் MCB ப்ளக் எங்கெங்கே எப்படி கொடுக்கணுங்கிறத சர்க்கியூட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்னென்னா சோலார் VFDன்னு சொல்கிறாங்க. பஸ் பார் ட்ரங்கிங் சொல்யூஷன் 40 ஜெகாவாட் வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம், பேக்கப் எடுத்துக்கலாம்னு சொல்லி இங்கே ஃபுல் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா இந்த கம்பெனி லாரெட்ஸ் குட்ஸன். இது வந்து இன்டகிரேட்டட் எனர்ஜி பார்ட்னர், சோலார் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், எனர்ஜி ட்ரேடிங், அசெட் மேனேஜ்மெண்ட், பவர் ஜென்ரேஷன். சார் உங்கள் நேம் என்ன சார்? நந்தகுமார். ஓகே. ஓகே. எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரக்சர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இல்லாமல்
ஷீட் ரூம் மேலே நடக்கிறதுக்காக வாக்வே பார்த்துருக்கேன். அந்த வாக்வே பார்த்து அதுக்கேற்ற கேபிள் லேயிங் பண்ணுறதுக்குன்னா கேபிள் லேயிங். நம்ம பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ப்ரீ மெட்டீரியல், ரினியூவபிள்ஸ் மெட்டீரியல். ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டி மெட்டீரியல். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ISO சர்டிஃபைட் கம்பெனி. ஸோ நம்ம கம்பெனி டெல்லி அண்ட் நார்த் ரீஜனில் அதானி சேனல் பார்ட்னர்ஸ். ஓகே. ஸோ அதானி சேனல் பார்ட்னர்ஸ். ஸோ நம்ம வந்து சோலார் பார்ட்னர்ஸுக்கு எண்ட் டு எண்ட் சப்போர்ட். ஓகே. சோலார் பார்ட்னருக்கு நீங்க எண்ட் டு எண்ட் சப்போர்ட் EPC பிளேயர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். ஓகே. ஸோ எங்களுக்கு நம்ம எண்ட் டு எண்ட் சப்போர்ட். ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற பேனல்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணுற கேபிள் வரைக்கும் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட மாரல் அண்ட். ஓகே. உங்களுடைய இது ஃபுல்லா இதுதான். இது வந்து என்ன ஹாஸ்பிட்டல் எந்தெந்த இடத்துக்குலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ். ஓகே. ஸோ ரயில்வேஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய கிரவுண்ட் ப்ராஜெக்ட். சார் ரயில்வேஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, ரயில்வேஸில் நீங்கள் வந்து எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க? ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே வந்து ஷீட் ரூப் போட்டிருப்பாங்க. ஓகே. அந்த ஷீட் ரூப்பை வந்து அவங்க பவர் கன்சூம் பண்ணுறதுக்காக அந்த ஷீட் ரூப் மேலே பவர் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸும் பேனலும் சப்ளை பண்ணுவோம். ஓ. ஸோ ரயில்வேஸ்லேயும் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே சோலார் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ ரயில்வேஸ் எல்லா கவர்மெண்ட் செக்டர்லேயுமே பவர் பிளான்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும். ஓகே. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய முயற்சி வந்து வெற்றியடையட்டும். ஓகே. தேங்க்யூ. வணக்கம். ப்ளூஸ் தமிழ் வியூவர்ஸ்க்கு என்னோட அன்பான வணக்கங்கள். என்னோட நேம் வந்து வீரா. தமிழ்நாடு ஹெட்டாக இருக்கேன், சீனியர் மேனேஜராக இருக்கேன். நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டி சோலார் பிரைவேட் லிமிடெட். இது குஜராத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளோட கம்பெனி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15.2 கிகாவாட்டு. நம்மளோட கம்பெனியோட ரீச் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸாக இருக்குது நம்ம கம்பெனி. ஸோ ட்ரஸ்டபுளான கம்பெனி. இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம வந்து 3 கிகாவாட் வரைக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட ரன்னிங் கெப்பாசிட்டி இந்தியா சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிகாவாட்டுக்கு மேலே சப்ளை ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கெப்பாசிட்டி வந்து இந்த இந்தியன் மாடியூல் மேனுஃபேக்சர் யார்கிட்டையுமே கிடையாது. குறிப்பாக சவுத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்க மாடியூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்டைப் பாப்கார்ன் டெக்னாலஜியில் G2ல ஆரும் பண்ணுறோம், M10 செல்ஸும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 575 M10 வாட்க்கு. இது கம்ப்ளீட்டாக DCR PM சூரியகர் ஸ்கீம் யூஸ் பண்ணுற DCR மாடல். இது இல்லாமல் இந்த ஸ்டாலில் பர்டிகுலரி இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா 715 வாட்க்கு வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது கம்மிங் மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம சப்ளை ஷெயினில் கொண்டு வரோம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து 610 வாட்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சார் இந்த டியூயல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? இப்போ சொன்னோம் இல்லைங்களா, நம்மளோட லேட்டஸ்ட் ஹையர் வாட்க்கு வந்து 710லேருந்து 720 வரைக்கும் கொடுக்குறோம். இது 715 வாட்க்கு. ஓகே. G2ல டாப்கான் டெக்னாலஜி பைஃபேஷியல் டெக்னாலஜி. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்தும் ஜென்ரேஷன் வரும், பேக் சைட்லேருந்தும் ஜென்ரேஷன் வரும். கிளாஸ் டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பைஃபேஷியல்ல 2-3 வேரியன்ட் இருக்கு. நாங்கள் இங்கே ஷோ வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல் கிளாஸ் டு கிளாஸ் 16 பஸ் பார் வரும். இது G2R ரெக்டாங்குலர் டெக்னாலஜி. இந்த செல் வந்து லுக் லைக் ரெக்டாங்குலர் டெக்னாலஜியாக இருக்கும். இதுதான் இந்த பேனலோட அடிஷ்னல். ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. www.goldisolar.comல நீங்கள் செக் பண்ணி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். நம்ம கோல்டி சோலாரில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் AI பவர்டு சோலார் PV மாடியூல் மேனுஃபேக்சரர். அதாவது 15.2 ஜெகாவாட்டும் 17.2 ஜெகாவாட்டும் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னென்னங்கிறது இன்னும் தெரிஞ்சுக்கலாம். நிறையா விஷயங்கள் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ஸ்லீக், ஸ்மார்ட், சஸ்டைனபிள், ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா விஷயங்கள் இருக்குது இதில். இது வந்து 2 சைடுமே வந்து உங்களுக்கு வந்து அதாவது என்னென்னா உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். கோல்டி சோலார் வந்து மிகப்பெரிய அதாவது என்ன எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது மைக்ரோடெக். www.microtech.in. இது எல்லாமே ஆன்கிரிட் சொல்யூஷன். நம்ம வந்து இதனோட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
மேடம் நீங்கள் வந்திருக்கிறது வந்து மைக்ரோடெக் சோலார் ஸ்டால்க்காக வந்திருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தா கிரிட் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய ரேஞ்சஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேசிக்கான வந்து சோலார் ப்ராடக்ட்ஸ் பிசியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேட்டரி ஆப்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே பேட்டரி மூலியமாக ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ இதுல இருந்து அடுத்த டெக்னாலஜி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க MPPT. இதுவே பேட்டரியில ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சோலார் ப்ராடக்ட்ஸ் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 kVA 3 kVA 4 kVA 5 kVA 10 kVA வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்ட் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோட்டார் அப்ளிகேஷன், ஏசி அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து எங்க பவர் உங்களுக்கு அதிகமாக கன்சம்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூட் ஆகும். இது மட்டும் இல்லாம இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ ரீசென்ட்லி இன்னைக்கு நம்ம வந்து ஹைபிரிட் சோலார் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் டிஸ்பிளேல வச்சிருக்கோம். ப்ளீஸ் வாட்ச். ஸோ இதுதான் வந்து மைக்ரோடெக்ல ஹைபிரிட் இன்வெர்ட்டர்ஸ். ஸோ இதுல வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. 6 kW 8 kW 10 kW அந்த மாதிரி. இது மைக்ரோடெக்கோட பேட்டரிஸும் இருக்கு நம்மளோடது. இது நார்மல் லெட் ஆசிட் பேட்டரிஸ். ஸோ இது சோலாரோட ப்ராடக்ட். இது வந்து இது மட்டும் இல்லாமல் மைக்ரோடெக்கோட கோர் ஸ்ட்ரென்த் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, ஓம் யூபிஎஸ். இதுல வந்து நிறைய யூனிக் மாடல்ஸ் இருக்கு. இது எலிட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளவே நீங்க பேட்டரி வச்சுக்கலாம். ரொம்ப சேஃப்டியான ஒரு ப்ராடக்ட். ஓகே, இந்த ப்ராடக்ட் சொல்றீங்களா சார்? எலிட் அப்படின்னு சொல்லி இந்த மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீட்ல வந்து இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்றதுக்கு எதுக்கு பயப்படுவாங்கன்னா, குழந்தைங்க இருக்கும். ஸோ டச் பண்ணிடுவாங்க குழந்தைங்க, இல்ல அங்க வச்ச வந்து அழுக்கு படியும் ஃப்ளோர் பண்ணும்போது நிறைய பேர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்றதால சேஃப்டி ஃபுல்லா எல்லாமே பிளாஸ்டிக் கேபினெட் அப்படினால ஷாக் ப்ரூஃபாகவும் இருக்கும். குழந்தைங்க தொடும்போது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பேட்டரிஸ் உள்ளவே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆசிட் ஸ்பில் ஆகுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இதுல இருக்காது. ரொம்ப சேஃப்டியான ப்ராடக்ட். ரொம்ப யூனிக். இதுதான் வந்து இப்போதைக்கு நீங்க புதுசா நியூ ப்ராடக்ட். ஓகே, நியூ ப்ராடக்ட். சரி, இதனோட ரேட் தெரிஞ்சுக்கலாமா சார்? ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப விலை குறைவான மாடல் 7,999. ஸோ இந்த மாதிரி மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறும் மேடம். இது நம்ம ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கொடுத்துடலாம். நல்ல ஸ்பெஷல் ப்ரைஸிங் கொடுத்துடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வைஃபை, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு மொபைல்லயே வந்து ஒரு இன்வெர்டர் ஆப்ரேட் பண்ணலாம். அது நீங்க வெளிநாட்டுல இருந்தா கூட இன்வெர்டர் ஒர்க் பண்ணுறதா இல்லையான்னு பார்க்கலாம், பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கூட இந்த வைஃபை இன்வெர்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஜோடியோட சேர்ந்து எல்லாமே மைக்ரோடெக் இன்வெர்டர், மைக்ரோடெக் பேட்டரி. ஸ்மார்ட் ஜோடின்னு சொல்லுவோம் இதை. ஸோ எல்லாமே வந்து இது மாதிரி லான்ச். அடுத்தது நம்மளோட இதோட பேசிக்கான ஆன்லைன் யூபிஎஸ் எல்லாமே கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கான ப்ராடக்ட். இது ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கம்ப்யூட்டர் இன்னைக்கு வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து நார்மல் லெட் ஆசிட்ல இருந்து லித்தியம்க்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மைக்ரோடெக் வந்து அட்வான்ஸ்டா லித்தியம் பேட்டரிஸ் எல்லாமே லான்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே லித்தியம் பேட்டரி. லித்தியமோட இனிமேல் வரக்கூடிய நாட்கள் கூட ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே 48, 52, 51.6 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேட்டரி சிஸ்டம்ஸ். இது எல்லாமே சிங்கிள் பேட்டரி சிஸ்டம். இதுக்கான ஹைபிரிட் இன்வெர்ட்டர்ஸும் இருக்கு. எல்லாமே நம்ம கிட்ட பவர் சொல்யூஷன்ஸ். மைக்ரோடெக் அப்படின்னா அண்டர் ஒன் ரூஃப்ல என்டையர் பவர் ப்ராடக்ட் சொல்யூஷன். சரி சார், மைக்ரோடெக்ல ஓவராலா வந்து எந்த ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஆக்சுவலி பேசிக்கலி வந்து ஹோம் யூபிஎஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் மேடம். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இன்வெர்ட்டருமே வந்து சோலாரா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நாங்களும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களை மாத்திக்கிட்டு we are converting to solar. ஸோ சோலார்ல எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, இன்னைக்கு எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், எங்ககிட்ட இருக்க 2000 ரூபா தட் மீன்ஸ் ஆஃப்லைன் யூபிஎஸ் 2000 அந்த ப்ராடக்ட்ல இருந்து 3 லட்சம் 4 லட்சம் ப்ராடக்ட் ஆகும் ஆன்சைட் வாரண்டி கொடுக்கணும். கஸ்டமர் எந்த மூல முடுக்கல இருந்தாலும் அவங்கள தேடி எங்களோட சர்வீஸ் டீம். ஓகே, சர்வீஸ் வந்து ஃப்ரீயா சார்? அது நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வாரண்டிஸ் கேட்ட மாதிரி 5 இயர்ஸ் அப்படின்னா ஸோ 5 இயர்ஸ்க்கு ₹1 சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ ஆன்சைட் வாரண்டிஸ் அவர் கோர்ஸ் சென்ட் அக்ராஸ் தமிழ்நாடு நம்மளோட சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே சார், செந்தில்குமார் சாருக்கு மிக்க நன்றி. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Thank you. Thank you, sir. Thank you. Assistant General Manager of Mass Solar Systems Limited. We are 15 years old company. We are the EPC turnkey projects எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். As of now வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மவுண்டட் சோலார் மட்டும் அரௌண்ட் 80 மெகாவாட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 80 மெகாவாட்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சென்னை சில்ஸ். ஓகே, சென்னை சில்ஸ் அரௌண்ட் ஒரு
15 மெகாவாட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் சங்கீத் குரூப் வாசுதேவா வந்து ஒரு 5 மெகாவாட். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 30 கஸ்டமர்ஸ் பார்ப்போம், 35 கஸ்டமர் அரௌண்ட் 80 மெகாவாட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஓகே சார், இது வரைக்கும் நீங்கள் கமர்ஷியல் பண்ணியிருக்கிறீங்களா இல்லை ரெண்டுமே பண்ணியிருக்கீங்களா? ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ரெண்டுமே பண்ணியிருக்கேன். ஓகே. Now we have come up with a battery madam. Best சொல்லுவாங்க battery energy storage systems. அது வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோவாட்ல இருந்து up to 5 மெகாவாட் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மாஸ் ட்ராக்ன்றது பாத்தீங்கன்னா SCADA, it's called SCADA. நம்ம டெய்லியோட டெய்லி ரிப்போர்ட் என்ன ஜெனரேஷன் ஆகுது, வீக்லி ஜெனரேஷன் என்ன இருக்கு, நேத்து என்ன ஜெனரேஷன் இன்னைக்கு அதை டிஃபரன்ஷியேஷன். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓனா நாங்களே டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ எங்களோட ஓன் டெவலப்மெண்ட் தான். அதே மாதிரி robotic cleaning வந்து it is been developed by us. It is nothing but it is a cleaner. Panel cleaning இதுக்கு. ஓகே. robotic dry cleaning மேடம். இப்போ we have come up with also wet room வந்தாச்சு. அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பண்ணும்போது நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ we have introduced the battery with different capacity from lower starting from 5 kilowatt to 5 megawatt hours பண்ணியிருக்கோம். ஸோ we are just expanding our business not only in Tamil Nadu, apart from Tamil Nadu, Kerala, Karnataka. So throughout India, we just like to expand our business. Our MD was Mr. Anbalagan. Okay. He have a more 35 years experience. Okay. Have good experience in his. So these are things we have started as 15 years and all successful. Okay. Super. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரெனியூவபிள் எனர்ஜி எக்ஸ்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் நமக்கு தீங்கு செய்தவர்களை நாம் நம்முடைய பொறுமையினால் வென்றுவிட வேண்டும். பெபிள்ஸ் தமிழ்.